ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஈக்குவேஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது மோனோனாமியலா, பைனாமியலா, ட்ரைனாமியலா, குவாட்ராட்டினாமியலான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து ட்ரைனாமியலுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், எல்லா டேர்மாக சிம்பிளிஃபை பண்ணால் அது என்னவா மாறும்? ட்ரைனாமியலாக மாறும். பாருங்கள், ஏன்னா இது லைக் டேர்ம்ஸ், ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரு ஃபேமிலி, புரிஞ்சுதா? இது வந்து ரெண்டாவது ஃபேமிலி, இது வந்து மூணாவது ஃபேமிலி. ஸோ அதனால இது 3 ஃபேமிலி இருக்கிறதுனால இது ட்ரைனாமியல். கிளியர்? அதே மாதிரி இதோட டிகிரி வந்து எக்ஸாக்ட்லி 7 பவர் 10. பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு சம் மட்டும் சிலருக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பி ஸ்கொயர்ட் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி ஃபுல்லாக அடிச்சிருங்க, ரைட்? ஒரே ஒரு டைமில் அடிக்க முடியும். அதே மாதிரி பிக்யூ அப்படிங்கிற ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியாக கன்வெர்ட் வச்சுக்கோங்க. பாருங்கள், பி ஸ்கொயர்ட் ஒரு ஃபேமிலி இருக்குது, ஓகே. அதே மாதிரி பிக்யூ இங்கே 1 2 3, ஸோ இதெல்லாம் சேர்ந்தது இன்னொரு ஃபேமிலி, ரெண்டாவது ஃபேமிலி. மூணாவது ஃபேமிலி வந்து கியூ ஸ்கொயர், அவ்வளோ. தட் மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்குது, 3 லைக் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அது ட்ரைனாமியல். இதோட டிகிரி 7. பிக்யூ இதோட எக்ஸ்பிரஷன் வந்து டிகிரி வந்து என்னது? 3. அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் என்ன தான் வரப்போகுது? டிகிரி கண்டிப்பாக 3 தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் வந்து 3. ஃபார் எக்ஸாம்பிள், பி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? ஒரு 2x³ வச்சுக்கோங்க. q ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு 6x³ வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8x³. அப்போ இதோட டிகிரி வந்து என்னது? 3.